குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, ஃபேமிலி, குடும்பம். மேரேஜ் ஆகிற வரைக்கும் உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி எல்லாருமே ஒரு குடும்பம். மேரேஜ் ஆன பிறகு உங்கள் ஒய்ஃப், உங்கள் பிள்ளைகள், அவர்கள் தான் முக்கியமான குடும்பம். அதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணன், தம்பி எல்லாம். குடும்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். நீங்கள் இன்னார் வயிற்றில் தான் பிறக்கணும், இவங்க தான் உங்கள் தகப்பனாக இருக்கணும், இவங்க தான் உங்கள் தாயாக இருக்கணும், இவங்க தான் உங்கள் பிரதர்ஸாக இருக்கணும், இவங்க தான் உங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ குடும்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. இதுக்கு ஒரு தன்மை, இதுக்கு ஒரு தன்மை, இதுக்கு ஒரு தன்மை, இதுக்கு ஒரு தன்மை, இதுக்கு ஒரு தன்மை. ஸோ பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், பட் டோன்ட் ஹேட் தெம் ஆர் டோன்ட் ஹர்ட் வித் யுவர் வேர்ட்ஸ் ஆர் டோன்ட் அவாய்ட் தெம். நல்லது கெட்டது உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கான உண்மையான உறவு குடும்பம்தான். ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கிரேட் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணணுன்னாலுமே உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தது. உங்கள் அம்மா அப்பா உயிரை கொடுக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏது? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்க மாட்டீங்களே, நீங்கள் பூமியில் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அம்மா அப்பாவை நேசிங்க, அவங்க உங்கள் குடும்பம். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களும் உங்கள் குடும்பம். ஸோ டோன்ட் அவாய்ட் யுவர் ஃபேமிலி, வாட் எவர் இட் இஸ். அவங்க கோவமாக பேசினாலும், பெரியவங்க கோவமாக பேசினாலும், சின்னவங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோலாம் எனக்காக போட்டுட்ருக்கேன். உங்களுக்காக ஏதாவது பயன்பட்டுச்சுன்னா ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.